அல்லேலூயா. ஏன் உலக பிரகாரமே நடக்க காரணம் என்ன? உனக்குள்ள வேத வழிமுறை தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. மொத்த தோப்பை நீ அவன்கிட்ட தான் வித்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். காரணம், உன்னுடைய விதைப்பு எப்படிப்பட்ட விதைப்பு? தேவனுடைய சித்தத்தில் இருந்து விதைக்கியா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் விதைக்கியா? அல்லேலூயா. அதனால் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எமோஷனில் போய் பாஸ்டர் 30 ரூபா கொடுக்காரு, 30% கொடுக்காரு, நானும் 30% கொடுக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடாம. அல்லேலூயா. முதல்ல 10லேருந்து கொடுக்க பழகு. ஆமேன். முதல்ல கீழ்ப்படியிலிருந்து வா, அப்புறம் நீ மேல் படிக்கு போகலாம். ஆமேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் கொடுக்கறத பற்றி மட்டும் பேசாதீங்க பாஸ்டர், மற்ற எதனாலும் பேசுங்க அப்படின்னா, நீ செழிப்பாக இருக்கணும்னா நீ கொடுக்கறத பற்றி தான் நான் பேசணும். ஆமேன். அல்லேலூயா. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பாராதீர்கள். யாரோட பார்க்கக்கூடாதான்? மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, இவன் ராயலாக இருக்கானே, அவன் ராயலாக இருக்கானே. உனக்கு வர வேண்டியது கரெக்டாக வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்கே போனாங்களாம்? அந்த மலை பிரசங்கத்தை கேட்க போனாங்களாம். ஆனால் ஒருத்தனுக்கு கூட பசி எடுக்கலையாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தாராம், டேய் இந்த பயலோளுக்கு பசியே இருக்காதுன்னு நினைக்கேன், எல்லாத்துக்கும் சோத்தை கொடுக்கணும்டா, என்னடா செய்யலாம் அப்படின்னா. அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம், அப்போ பக்கத்தில் இருக்க சொல்கிறான், ஐயா இவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா 200 காசு இருந்தால் கூட பத்தாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டு நல்லா டென்னு கட்டிடுவான்யா பார்த்துக்கோங்க அப்படிங்க. உடனே அவர் பேர் அப்படியா அப்படின்னோடனே இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயா என்ன இந்த பையன்ட்டு 5 அப்பா 2 மீன் தான் இருக்குது அப்படிங்க. 5 அப்பா 2 மீனா எடுறா அப்படிங்காரு. ஆமாம். எல்லாரையும் உட்கார வைங்காரு. எல்லாத்தையும் உட்கார வை, உள்ளே உட்காரு, சபைக்குள்ளே உட்காரு, வேத வசனத்தை வாசித்து உட்காரு, ஜெபம் பண்ணுவதிலே உட்காரு, கொடுப்பதிலே உட்காரு, பறக்காத. அல்லேலூயா. ஓடாத. ஆமேன். கொடுக்கணுன்ட்டு ஓடிடாத. ஆமேன். கொடுக்கறதுல உட்கார்ந்து கொடுத்து பாரு, ஜெபிக்கிறதுல விதைக்கிறதுல உட்கார்ந்து ஜெபித்து பாரு. ஆமேன். சோத்திரம். தெருவில் நின்று கூட்டம் கூடுற கூட்டத்தில் நிற்காத, ஓடிரு. பரியாசக்காரருடைய இடத்துல நிற்காத. என்ன பண்ணக்கூடாது? நிற்கவே கூடாது. ஆமேன். உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது, நில்லவும் கூடாது. ஆமேன். அது என்ன சொல்லுது வேதம்? முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு காது கொடுக்காத. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத. துன்மார்க்க சொல்லுவான், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீ எதுக்கு அக்காவுக்கு கொடுக்க, உன் தம்பிக்கு கொடுக்க, உன் அண்ணனுக்கு கொடுக்க, அவனுக்கு கொடுக்கன்னு துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? ஆலோசனை சொல்லுவா. இப்போ என்ன துன்மார்க்கன் பொட்டச்சி தான் நீங்கள் நிறைய பேசிக்கிட்டாக்கா. அல்லேலூயா. அவளுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும்? பிரசங்கிக்க முடியும். ஆமாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, துன்மார்க்கியுடைய ஆலோசனை நடக்காத. ஆமென். அல்லேலூயா. உன்னை வசனத்தில் ஒப்பிட்டு பாரு. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தில் நீ நடக்கியா? நல்ல ஆசீர்வதிப்பாருன்னா அப்போ மட்டும் ஈன்னு இழுக்க தெரியுது. இந்த மாதிரி சொல்லும் போது மட்டும் என்ன கசக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க. நீதிமான் தலையில் கொட்டும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா பாஸ்டர்? எண்ணெய் பூசுனது போல் கூலாக இருக்குது, என் வாழ்க்கை மாறுது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் ஒரு நாளும் பாவம் செய்யான். ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், நாங்களாம் பாவம் செய்ய மாட்டோம். செய்யாதனால தான் கடவுள் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். இன்னும் செய்யாத மாதிரிக்கு எங்களை நடத்துக்கிறார் ஆண்டவர். ஆமென். நாங்கள் பாவி கிடையாது. அதனால் எங்களை சொல்கிறார், அவன் துன்மார்க்கேன், அதனால் அவங்ககிட்ட போவாதன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். நம்ம ஆண்டவர் கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு? பாவியிட வழியில் நில்லாமன்னா அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு பாவத்தை தூண்டுதான். பாவம் இப்படி இப்படி செய்யி. அவருக்கு தான் அவனுக்கு பேர் என்ன தான்? பாவி வழி. அவனு நல்லவன் தான், உன் கூட உன் சகோதரன் தான், உன் சகோதரி தான். அவளும் கொஞ்சம் கையை தட்டுறவ தான், அவளும் கொஞ்சம் பாட்டு பாடுறவ தான், அவளும் கொஞ்சம் காணிக்க கொடுக்குறவ தான். ஆனாலும் அவள் உன்னை பாவ